ஸோ 8:30 மணி ஆகிடுச்சுங்க. 8:30 மணிக்கு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டுங்க. கிளைமேட் பார்த்திங்கன்னா 8:30 மணி போலவே இருக்காது, 6 மணியாட்டம் இருக்கும். மழை வரதுனால அப்படி இருக்குங்க. பக்கத்து தோட்டத்துக்காரக்கா வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சமையலுக்கு தேவையான காய்கறி, அரிசி, பருப்பு, உளுந்து, வடைக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேனுங்க, ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புடலங்காயும் பீக்கங்காயும் ஒரே குக்கரில் தனித்தனியாக பாதி பாதியாக பிரித்து வச்சு வேக வச்சுட்டேனுங்க. நம்ம பொரியல் செய்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமான அளவுங்கிறதுனால ஒரே குக்கரில் வச்சுட்டுங்க. இப்போ வந்து பீக்கங்காய் பொரியலுக்கு வந்து வதக்கி விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளித்து விட்டாச்சுங்க. புடலங்காய் பொரியலும் வந்து ரெடி பண்ணிவிட்டுங்க. ஒரே பாத்திரத்துலேயே தாங்க வந்து செஞ்சேன். அப்போ தான் பாத்திரமும் நமக்கு வந்து சேராதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 12 மணி ஆகிடுச்சு. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேனுங்க. நேரமாக சாப்பிட்டதுனால வந்து பசிக்கும். ஒரு 3 மணி போல் வந்து வடையும் பாயசமும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி அப்படின்ட்டு ஒரு 3 மணிக்கு வந்து செஞ்சுக்கிட்டேனுங்க. சேமியா ஜவ்வரிசி போட்டு பாயசங்க, பால் வந்து கலந்துருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவடை வந்து செஞ்சு ஈவினிங் வந்து சாப்பிட்டு முடிச்சேன்.